ஸோ அந்த த்ரோட் கேன்சர் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். த்ரோட் கேன்சர்னால் என்ன அப்படின்னா, இப்போ குறிப்பிட்ட நேம், அதுக்கு டெக்னிக்கல் டேம் என்ன அப்படின்னா லாரிங்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குரல் வலையில் வரக்கூடிய கேன்சர். அதான் நம்ம கொலோக்கியலாக தொண்டையில் வர கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த லாரிங்ஸ் கேன்சர் பற்றி ஏன் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ குட் கேன்சர்ஸ் இன் ஹெட் அண்ட் நெக். இப்போ தலைப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர் வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் பெரும்பாலான கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா க்யூர் ரேட்ஸ் 80%, 70% இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த லாரிங்ஸ் கேன்சருக்கு மட்டும் க்யூர் ரேட் பார்த்தீங்கன்னா 95% அண்ட் அபவ். அதனால தான் இந்த கேன்சர் பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். நீங்கள் எல்லா கேன்சர் குட் கேன்சர் சொல்லுவீங்க. அப்படி இல்லை, நிஜமாகவே இது வந்து க்யூர் ரேட்ஸ் ஆர் மோர் தென் 95. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். நம்ம ஓகே, 95 மேலே இருந்தால் குட் கேன்சர், 95 கீழே இருந்தால் பேட் கேன்சர், அவ்வளோதான். ஓகே டாக்டர், இந்த லாரிங் கேன்சரு ஸ்மோக் பண்ணாலே வந்துருமா? எக்ஸாக்ட்லி. ஸோ த காமனஸ்ட் ரீசன் ஃபார் லாரிங்ஸ் கேன்சர் இஸ் எக்ஸ்போஷர் டு டொபாக்கோ. அதுவும் ஜென்ரலாக இப்போ நம்ம பான் பராக் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட வராது. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு லாரிங்ஸ் கேன்சருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இன் அதர் வேர்ட்ஸ், 100 பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட், லாரிங்ஸ் கேன்சர் பேஷண்ட் பார்க்குறோன்னா ஸ்மோக் பண்ணாதவங்க ஒருத்தர் பார்க்குறது கஷ்டம். அந்தளவுக்கு ஸ்மோக்கிங் தான் மெயின் ரீசன். ஸ்மோக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா லாரிங்ஸ் கேன்சர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இந்த லாரிங்ஸ் கேன்சர் சப்போஸ் ஸ்மோக் பண்ணுறாங்க, லாரிங்ஸ் கேன்சர் மாதிரி ஒரு என்னென்ன இயர்லி சைன்ஸ் இருக்குது இதுக்கு? ரைட். இது என்னென்னலாம் பிரச்சனை இருந்து இப்போ அவனுக்கு கேன்சர் வரப்போகுது உசாரா இருந்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்ன சிம்டம்லாம் இருக்குது? ரைட். ஸோ இப்போ இந்த லாரிங்ஸ் கேன்சர்ன்றது குரல் வலை அப்படின்றதுல ஆரம்பிக்கக்கூடிய கேன்சர் மாற்றம். இந்த குரல் வலையோட வேலை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. குரல் வலைன்றது என்னென்னா ஒரு மெல்லிசான ஒரு, இப்போ பலூன் இருக்கு இல்லையா, இந்த பலூனை வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சோன்னா எப்படி ஒரு வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு மெல்லிய ஜவ்வு தான் இந்த லாரிங்ஸ் அப்படின்றது, வோக்கல் கார்டு அப்படின்றது. இந்த வோக்கல் கார்டை என்ன பண்ணும் அப்படின்னா, நுரையீரலேருந்து மேலே காற்று வரும்போது அது குறுக்க வந்து பிளாக் பண்ணால் வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது வர சவுண்டை தான் நம்ம மவுத்தை வச்சு அதோடைய வாய்ஸ் குவாலிட்டி மாற்றி லாங்குவேஜாக நம்ம கொண்டு வரோம். ஸோ இட் இஸ் அ வைப்ரேட்டிங் மெம்பரேன் இந்த வோக்கல் கார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த வோக்கல் கார்டை என்ன ஆகும், ரிப்பீட்டடாக ஸ்மோக் பண்ணும்போது அந்த கார்சினோஜன் எல்லா கேன்சருக்கும் புகைக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகி, எல்லா கார்சினோஜனுக்கும் புகைக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகி அந்த சர்ஃபேஸில் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அது பின்னால் கேன்சராக மாறும். ஸோ அதோடைய வேலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டால் அதோட சிம்டம் என்னன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதோட வேலை என்ன, வைப்ரேட் ஆகிறது, குரல் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதில் கேன்சர் வர ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும்னா அதோடைய ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் வைப்ரேட் ஆக முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகும்னா குரல் கரகரப்பு வரும். ஸோ அவங்க பேசும்போது கட்ட குரலாக இருக்கும், ரொம்ப லோ. டாக்டர், ஆல்ரெடி எனக்கு கட்ட குரல் தான் இருக்குது. ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். இந்த கட்டக்குரல் இந்த மாதிரி கட்டக்குரல் இல்லை. அந்த ஆனந்த வீடுல பல சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓ சாரி, அது அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியலையே. பருத்தி வீரனில் பொனந்திரின்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர், அவர் கொஞ்சம் அந்த லோ வாய்ஸில் பேசுவார். ஸோ அந்தளவுக்கு ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக குரல் வந்து பேசினா அது என்னால் இமிட்டேட் பண்ண முடியல, ரொம்ப வாய்ஸே சத்தமே வராது, ஒரு பேஸாக வரும் சவுண்டு. ஸோ அது வந்தோடனே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு தே வில் ட்ரை டு டேக் ஆன்டிபயோட்டிக், இல்லை மருந்து வச்சு வாய் கொப்பளிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. போக என்ன ஆகும், ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், வாய்ஸ் வரலன்னா அவங்களால சுற்றி உள்ளவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்க முடியாது. எந்த விஷயம் பேசணுனாலும் அவங்க சிரமப்பட்டு பேசணும். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க வீட்டில் அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னு புரியாதுன்ற ரியாக்ஷன் தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வேலைக்கு ஆகாத சாமின்னு சொல்லிட்டு தே வில் கோ அண்ட் கன்சல்ட் ENT டாக்டர். ஸோ அந்த ENT டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வந்தால் மோர் தென் 1 வீக் இருந்தால் தே வில் பி வெரி வெரி கேர்ஃபுல் டு ரூல் அவுட் அ கேன்சர். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் ஒரு டேஞ்சரஸ் சிம்டம் அப்படிங்கிறது. ஸோ தே வில் எக்ஸாமின் த வோக்கல் கார்டு. ஸோ ஒரு மிரர் வச்சோ இல்லை கேமரா வச்சோ அவங்க அந்த வோக்கல் கார்டு பார்ப்பாங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அவங்க கேன்சர் சர்ஜன், கேன்சர் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்களா? ரைட். இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வோக்கல் கார்டில் நிறைய சமயங்களில் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஸ்மோக்கிங் ஒரு ரீசன் ஃபார் கேன்சர்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்த வாய்ஸ் அப்யூஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக வி ட்ரீட்டட் அ பேஷண்ட் ஹூ இஸ் ஒரு டீச்சர், ஒரு மேக்ஸ் டீச்சர் அவர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப வருஷமாக அந்த கிளாஸில் சத்தம் போட்டு பாடம் எடுக்கிறதுனால, அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து சத்தமாக பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் வாய்ஸ் அப்யூஸ்னால அந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம்.
அந்த சேஞ்சஸ் வரும்போது கேன்சராக இல்லைனாலும் ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வரும். ஸோ ENT டாக்டர் பார்க்கும்போது எல்லா ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸும் கேன்சராக இருக்குன்னு அவசியம் இல்லை. நிறையா சமயங்களில் கேன்சர் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா தே வில் அட்வைஸ் வாய்ஸ் ரெஸ்ட். வாய்ஸ் ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இந்த பேசுகிறதுக்கான அவசியம் இருக்கிற சுச்சுவேஷன்ஸை தவிர்த்துக்கோங்க. இப்போ வேலைக்கு போகிறதா 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை பேசக்கூடிய நீடை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ கேன்சர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். பேஷண்ட் நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். கேன்சராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாலாம் திரும்ப வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. கேன்சர் இருக்கிறதுனால அது வளரத்தான் செய்யும். ஸோ அந்த டயத்தில் தே வில் டேக் எ பயாப்சி. ஸோ பயாப்சி எடுத்துகிட்டு கேன்சரான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தே வில் ரெஃபர் டு அன் ஆன்காலஜிஸ்ட்.